கல்யாணமாகி 6 நாளான ஒரு பெண் சுடப்பட்டு இறந்து போன கணவரினுடைய சடலத்துக்கு பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிற ஒரு காட்சி. இந்த புகைப்படத்தை நெஞ்சத்திலிருந்து நீக்க முடியவில்லை. இந்த வீடியோ படங்களை நீ பார்க்காதே என்று என் கணவர் எனக்கு முதலிலேயே வந்து அறிவுறுத்தினார். இந்த செய்தி வந்த உடனே இது கொஞ்சம் வீடியோஸ் வந்திருக்கு, நீ பார்க்காத. ஒருத்தர் ஒண்ணு பார்க்காதன்னு தான் நமக்கு அதை பார்க்கணும்னு தோணுது. பார்த்தேன். என்ன சொல்லுவது? என்னுடைய பிள்ளைக்கு 3 வயது தான் ஆகிறது, சுடாதே என்று ஒரு தாய் கெஞ்சுகிறார். எத்தனை நாள் இதை பொறுப்பது? இதற்கு ஒரு முடிவில்லையா? நம்முடைய ராணுவ வீரர்கள் நேரடி போருக்கும் தாக்குதலுக்கும் ஒருவேளை எந்த நேரமும் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் பொந்திலிருந்து நண்டு கிளம்பி வருவது போல எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் கோழைத்தனத்தினால் செய்யப்படுகின்ற ஒரு தாக்குதல்களை அப்பாவி பொதுமக்களின் உயிரை காணிக்கையாகி எத்தனை நாள் பொறுத்து கொண்டிருப்பது என்கின்ற ஒரு கேள்வி நெஞ்சத்துக்குள்ளே வந்த போது எனக்கு தோன்றியது, இந்த வாழ்க்கையிலே என்ன நம்பிக்கை இருக்கிறது? வாழ்வே நம்பிக்கை என்று பேச வேண்டிய நான் இப்படி ஆரம்பிக்கிறேன். இந்த வாழ்க்கையிலே நம்பிக்கை கொள்வதற்கு என்ன இருக்கிறது? சுற்றுலாவுக்கு தானே போனார்கள். தப்பு செஞ்சாங்களா? தவறான செயல்களுக்கு போனார்களா? சுற்றுலாவுக்கு போனார்கள். அதுவும் ஏன் போனார்கள்? 1 வருஷமா எல்லாம் நல்லா தான் இருக்குன்ற நம்பிக்கையினால் போனார்கள். இப்படி ஏன் நடந்தது? வாழ்க்கையிலே பல கேள்விகளுக்கு நம்மிடம் பதில் இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, நான் மட்டும் இன்னும் 5 நிமிஷம் முன்னாடி போயிருந்தேன்னா நானும் விக்டிமா இருப்பேன்ற. ஒருத்தர் சொல்றாரு, நான் அங்கதான் போகணும்னு நினைச்சேன், என்னை கூட்டிட்டு போன கைடு தப்பா எங்கேயோ கூட்டிட்டு போனாரு, அவர் தப்பா கூட்டிட்டு போனதுனால நான் பிழைச்சேன்ற. எல்லாத்தையும் விடுங்க, இது மதத்தின் பெயரால் செய்யப்பட்ட பயங்கரவாதம். ஆனால் இவர்களை, இந்த இந்துக்களை காப்பதற்காக ஒரு இஸ்லாமியர் அங்கே போராடி அவரும் அங்கே உயிர் நீத்திருக்கின்றார். அவரை விட்டுருப்பாங்க, அவர் இஸ்லாமியர் என்று தெரிந்தால் விட்டிருப்பார்கள். ஆனால் அந்த நேரத்தில் உயிர் வாழ்வதை விட போராடுவது முக்கியம் என்று தோன்றி அவர் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கின்றார். இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில்? வாழ்க்கையிலே என்ன நம்பிக்கை இருக்கிறது என்ற கேள்வியோடு தான் இந்த அரங்கத்தின் என் உரையை தொடங்குவது நியாயமாக இருக்கும் என்று நம்பிக்கை. அப்படித்தானங்க இருக்கணும். நானும் உங்களை மாதிரி தானே, எனக்கும் இந்த கேள்வி இருக்குல்ல. என்ன நம்பிக்கை இருக்கிறது? ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அங்கே என் சகோதரர்களும் சகோதரிகளும் இறந்து கிடந்திருக்கலாம். கணவரின் சடலத்துக்கு பக்கத்திலே கல்யாணமாகி 6 நாளான அந்த பெண் உட்கார்ந்திருக்கிறாளே, அவளுடைய நெஞ்சத்தில் இந்த காட்சியினுடைய அதிர்ச்சி, அவ இன்னும் 70 வருஷம் வாழலாம். ஒரு நாள் கூட அந்த காட்சியினுடைய அதிர்ச்சி அவளுடைய நெஞ்சத்திலிருந்து மாறாது. 3 வயசு பிள்ளை இருக்க, அது அந்த கேள்வியோட வளரும். எங்க அப்பா யாருன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை என்ற கேள்வியோட அந்த பிள்ளை வளரும். இவ்வளவு சோகங்கள் நமக்கு தருகிற அவநம்பிக்கைக்கு பின்னால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாம் இந்த உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கூட நம்முடைய தேசத்தினுடைய யாரோ ஒரு சோல்ஜர் ஏதோ ஒரு இடத்துல அவன் உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உடற்பயிற்சி செய்யறான் ஒவ்வொரு நாளும். நம்முடைய ராணுவ வீரர்கள் ஒவ்வொரு நாளும் செய்யறாங்க. நீங்க ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்கணும்னு உங்களுக்கு தேடும், ஆனா கேட்க மாட்டீங்க. நீ இன்னி மட்டும் உயிரோட இருப்பியானே தெரியாதையா, உடற்பயிற்சி செஞ்சு அப்படின்னு தோணுது இல்ல? அவனுக்கு அந்த கேள்வி அப்ப தோணாதா? நமக்கே தோணுதுன்னா அவனுக்கு தோணாதா? என் கூடவே என்னோட ரெஜிமெண்ட்ல என் பக்கத்துல இருந்தவன் நேற்றைக்கு இறந்துட்டான். அவன் இறந்தான்றத பார்த்தப்பறம் நான் இன்னைக்கு உடற்பயிற்சி செய்யறேன். நான் இன்னைக்கு இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் ஏன் உடற்பயிற்சி செய்யணும்ன்ற கேள்வி அவனுக்கு வருமா வராதா? அந்த கேள்வி வந்த பிறகும் அவன் அந்த உடற்பயிற்சியை செய்கிறான் என்றால் அவனுடைய நெஞ்சத்துக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் விழலாம், ஆனால் நான் எதற்காக நிற்கிறேனோ அது விழாது என்கின்ற ஒரு நம்பிக்கை அவனுடைய நெஞ்சத்துக்குள்ளே இருக்கிறது. சார், நான் விழுந்துடலாம் சார், ஆனா எதற்காக நான் இவ்வளவு தூரம் இன்னைக்கு காலை மட்டும் உடற்பயிற்சி செஞ்சேனோ அது அந்த அறம் விழுந்து விடாது. எனக்கு பிறகு இன்னொருத்த வருவான்,
அவன் விழுந்துட்டானா அவனுக்கு பிறகு இன்னொருத்த வருவான். இந்த நாட்டிலிருந்து சரம் சரமாக திரும்ப திரும்ப நாங்கள் வந்து இந்த பயங்கரவாதத்துக்கு பதில் கொடுத்தே தீருவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்.